ஒரு பாஸ்டர் போனால லட்சக்கணக்கில் ஜனங்களை போறான், அவர் கையால் மேல போடாத. ஏசப்பா ஒரு பெரிய பிரபலமான ஆள், அற்புத அடையாளங்களை செஞ்சவர். எத்தனையோ செத்து போனவங்களை உருடை எழுப்பியிருக்கிறார், எத்தனையோ நடக்க முடியாது நடக்க வச்சிருக்கிறாரு, பார்வை இல்லாத பார்வை கொடுத்து. அப்போ எப்பவுமே அவரை பார்க்க ஒரு 5000 பேர் இருப்பாங்களாம். இந்த 5000 பேர்ல இருக்கிறவங்கள எத்தனையோ பேருக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கலாம், எவ்வளவு கடன் இருந்திருக்கலாம், வியாதி இருந்திருக்கலாம், எத்தனையோ அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கவே இல்லை. ஏன்? ஏசப்பா 5000 பேர் தேடி போனாரு. இந்த 5000 பேர் ஒருத்த மட்டும் தான் ஏசப்பா தேடி வந்தான். நிறைய நேரம் என்னன்னா, நம்ம நிறைய நேரம் அந்த 5000 பேர் ஏன் வரல ஏசப்பா கிட்ட, ஏன் வந்து கேட்கல, எதுவுமே கேட்கல. ஏன்னா அவங்க எல்லாம் மதத்துக்குள்ளே நின்று இருப்பாங்க. கிறிஸ்தவ மதம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. கிறிஸ்தவ மதம் என்ன பண்ணுவோம், பேர் இங்கிலீஷ்ல மாத்திரம். ஒரு வேலை என்ன சொல்றது, ஒரு முறை ஒரு பாஸ்டர் கூட போயிட்டு இருந்த போது அவர் சொன்னாரு, மாஸ்டர் ஒருத்தர் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு 7 வருஷம் ஆகுது, இன்னும் அவர் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கிறா தெரியுமா? நான் கேட்டேன், என்ன பிடிக்கிறாரா? இல்ல ஏதாவது சினிமா போறாரா? இல்ல ஏதாவது தப்பான தொடர்புல இருக்கிறாரா? இல்ல இன்னும் அவர் பேர் அன்புனே வச்சிருக்கிறாரு. அவர் பேர் அன்புன்னு கேட்கல. என்ன இவங்களுக்கு என்னன்னா, அன்புன்றது எப்படியாவது ஒரு டேவிட், ஏதாவது ஜாக்கப், ஏதாவது பீட்டரு, ஏதாவது ஜானு, இப்படி ஏதாவது மாத்தினாதான் அவங்க மனசு ஆறுதலாக. இல்ல அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ மத சடங்கு தான், கிறிஸ்தவ மதமா இருக்கும். நம்ம என்னன்னா இந்த கிறிஸ்தவ மதத்துல இருந்துரும். நம்மள என்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு ஆலோசனை இருந்தா நான் ஏத்துக்கிறான் தான். நீங்க ஏதாவது இது ஒரு மாஸ்டர் இது மாத்துங்க, இது வந்து பண்ணாதீங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா உங்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்கிறான் தான். நீங்க சொன்னா நல்லபடியா தான் ஏத்துப்பேன், நல்லபடியா இருக்கும். அது வேற மேட்டர். சமீபத்தில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் திருவிருந்து தான் கொடுக்குறீங்க, ஆனா அது வந்து நீங்களா கொடுங்க பாஸ்டர், சின்ன குழந்தைங்கிட்ட கொடுக்க வைக்கிறீங்க, அது வந்து அது நல்லா இல்லையா பாஸ்டர் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி, அந்த சின்ன குழந்தை இருக்குல்லன்னா, அந்த சின்ன உங்களை விட என்னை விட அந்த குழந்தை தங்கமானது தான். அந்த குழந்தைய விட ஒரு நல்லவங்களை நீ காமிச்சிருங்க, நான் விட்டுறேன் அப்படின்னு. உங்களை இல்லை, இங்க இருக்கிற எல்லாரையும் விட, நான் என்ன விட அந்த குழந்தை நல்ல குழந்தை தானே, ஆண்டவர் ஏசப்பா. அதனால அந்த குழந்தை எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கறதுனால இருக்கிறாங்களா. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா, அது யார் தான் கொடுக்கணும், பாஸ்டர் தான் கொடுக்கணும். குழந்தைங்கிட்ட வந்தா அது தீட்டாயிடும். நான் சொல்றேன், இந்த சர்ச்சில் இருக்க எல்லாரையும் விட அந்த குழந்தை தான் நல்ல குழந்தை தான் ஆண்டவர் நேசிப்பாரு. அதனால அந்த குழந்தையதான் நானும் சொல்றேன். சூப்பர், கரெக்டா சொன்னாங்க பாருங்க. அந்த குழந்தை கிட்டதான் கொடுக்க கூடாதுன்ற அந்த குழந்தை இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க. அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ண திறக்க முடியல. அப்போ கர்த்தர் பார்த்த குழந்தைங்க எல்லாம், அப்ப நம்ம என்ன ஏன் நம்மளால இது ஏத்துக்க முடியலன்னா, ஆமே ஸ்தோத்திரம், கரெக்ட். அப்ப நம்ம என்னன்னா, நம்ம மைண்ட்ல நம்ம மூளையில ஃபுல்லா என்ன இருக்குன்னா, மத சடங்கு தான் இருக்குது. பாஸ்டர் தான் கொடுக்கணும், வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு தான் இருக்கணும். இப்போ ஒரு பாட்டு, ஒரு ஏஞ்சல் டிவில ஒரு பார்த்தேன். ஒருத்தவங்க ஏசப்பா பாட்டு பாடுறாங்க, நல்லா குத்திட்டு சூப்பரா. நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்லையே, ஒரு காலத்துல வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போடணும் இந்த கிறிஸ்தவம், இன்னைக்கு இந்த அளவுக்கு மாறிடுச்சு இல்ல. ஒரு பெரிய நம்ம ஆர்இசில கூட ஒரு சிஸ்டர் வந்து மூக்குத்தி குத்துட்டு தான் ஊழியெல்லாம் போடுவாங்க. நான் அவங்களை பார்த்து ரொம்ப சொல்றேன், சோத்திர சிஸ்டர், நல்ல வேலை நம்ம பாஸ்டர்லாம் உங்களை மாத்தாம விட்டு வச்சிருக்கிறாங்களே. நம்ம பாருங்களுக்கு என்னன்னா, பூ எடுத்துடணும், பொட்டை எடுத்துடணும், மூக்குத்தி எடுத்துடணும், நகை எடுத்துடணும், இதெல்லாம் தான் இருக்கணும். எத்தனையோ பேர் தெரியும், கற்பூரம் ஏற்றின பொருள் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பிராண்டிய பிளாக்ல விற்கிறாரு எனக்கு தெரியும். நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் நான் பொட்டு வைக்க மாட்டேன், ஆண்டவருக்காக நான் பொட்டு வைக்க மாட்டேன், ஆண்டவருக்காக பூ வைக்க மாட்டேன். நான் கற்பூரம், ஐயா எங்க சொல்லுவாங்க, ஐயா நான் கற்பூரம் ஏத்து சாப்பிட மாட்டேன். ஐயா சோத்திரம் நல்லது, ஆனா பிராண்டிய வாங்கி பிளாக்ல விற்பேன். நீ அப்போ அதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா நம்ம ஆளுங்க மைண்ட் செட் பாருங்க, நான் கற்பூரம் ஏத்தின பொருள் சாப்பிட மாட்டேன், ஆண்டவர் கோபம், சாராயம் விற்கிறது, அது கோபம் வராதா? அப்போ அதெல்லாம் நம்ம ஆளுங்க என்னன்னா, மத சடங்கு இதெல்லாம் தான் நான் பண்ண ரெடியா இருக்கணும் தவிர. அப்ப இந்த 5000 பேர்ல ஏன் மத்தவங்களுக்கு அற்புதம் நடக்கல? மத்த 5000 பேர் மதத்துக்குள்ளே, கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே இருந்தாங்க. ஒருத்தன் மட்டும் தான் ஆண்டவர் கிட்ட தேடி வந்தோம். அப்ப நீங்களும் நானும் மதத்துக்குள்ளேயே நிக்காம ஆண்டவர் தேடி முன்னாடி வருவோம்னா ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த வியாதி பேரு சந்திர ரோகின்னு போட்டிருக்கு. சந்திர ரோகி, அந்த சந்திர ரோகின்னா பிசாசு மூளைக்குள்ள புகுந்து மென்டலி ப்ராப்ளம் கொடுக்குறான்.
இந்த சக்கர ரோகின்ற வியாதிக்கு அர்த்தம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மென்டலி ப்ராப்ளம் த்ரூ த டெவில். பிசாசு மூளைக்குள்ள பூந்த ஒரு மாதிரி அலக்கழிக்கிற காரியம். அப்ப ஆண்டவர் கிட்ட வந்த போது ஆண்டவர் சொன்னாரு, உங்களால ஏன் துரத்த முடியலன்னா, ஒண்ணு உங்களுக்கு விசுவாசம் இல்ல, ரெண்டு உங்ககிட்ட ஜபம் இல்ல, உபவாச ஜபம் இல்ல. இன்னைக்கு உபவாச ஜபம் சொல்றோம், பார்த்தா என்ன 5 பேர் தான் இவ்வளவு பேர் தான் உட்காந்துருக்கா. தலைவி நீங்களே லேட்டா தானே தலைவி வந்து முடியும் போது நான் 10 மணிக்கு சொன்னேன், 12 மணிக்கு வந்து 11:30 மணிக்கு வந்துருக்கீங்களா? சூப்பர், ரைட். அதனால எல்லாருக்கும் என்ன இருக்கு, பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி உபவாச ஜபம் ஆண்டவர் சொல்ற 2 காரியம் சொன்னா, நம்ம பிள்ளைகள் விடுதலை ஆகணும்னா, நம்ம வாழ்க்கையில இருக்க பிசாசுகள் போகணும்னா, ஒண்ணு விசுவாசம், கடுகளவு விசுவாசம், ரெண்டாவது உபவாச ஜபம். ஏசப்பா அது ரெண்டுமே அவர்கிட்ட இருந்தது. அவர் நல்ல விசுவாசத்தோட இருந்தார், உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணினார். அப்ப நீங்களும் நானும் செவ்வாய்க்கிழமையில இரவுல நான் உபவாசம் இருக்கு, நான் வேலைக்கு போறதுனால உபவாசம்னா என்ன, சாப்பிடாம இருந்து ஜபம் பண்றதுதான் உபவாசம். சாப்பிடாம இருந்து துணி துவச்சு இருக்கிறது, சாப்பிடாம வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறது, அது பேர் என்னது, உபவாசம் இல்ல, பட்னி அது பேர். ஆண்டவர் அதனால எதுவுமே பண்ண மாட்டார். நிறைய பேர் நிறைய சில பேர் சொல்லி பாத்துக்கலாம், நாங்க காலையில டிஃபனே சாப்பிடுறதுல பாஸ்டர், ஏமா அப்படின்னா ஃபாஸ்டிங் இந்த ஃபாஸ்ட் உபவாசம் இருந்து உபவாசம் தான் அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. அப்ப நீ என்ன இருக்கிற, அது ஃபாஸ்டிங் இல்ல, நீ என்ன பண்ற, பட்னி தான் இருக்கிற. பட்னி இருந்தா உனக்கு அல்சர் தான் வருமே தவிர உனக்கு ஆண்டவர் கிட்ட ஆசீர்வாதம் வராது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் வேலைக்கு எல்லாம் போறதுனால செவ்வாய்க்கிழமை நைட்ல உபவாசம் வந்து சாப்பிடாம ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா காலையில வேலை, என்னால காலையில போய் நின்று என்ன பண்ண முடியாது, வேலை ஜெபம் பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமையில காலையில உபவாசம் இருப்பேன், செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்துல எனக்கு ரிமைண்டர் பாத்தீங்கன்னா இருக்கும். செவ்வாய்க்கிழமையில நைட்ல உபவாசம் இருப்பேன். ஆண்டவர் நம்ம அது வேற பிடிச்சிப்பாங்க, அது நீ நைட்ல உபவாசம் இருக்கலாம். ஒரு வேலை சாப்பாடை தவிர்த்து ஜெபம் பண்றதுதான் மேட்ரு. அது நீ காலையில இரு, மதியம் இரு, நைட்டு இரு, ஏதாவது ஒண்ணு இரு, அது பிரச்சனை இல்லை. காலையில இருந்தா நல்லது, முடியல என்ன பண்றது, நைட்ல இருப்பாங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நான் உண்மையா சொன்னேன், என் பையனை எவ்வளவு மோசமான இடம். இன்னைக்கு நம்ம டிவி நியூஸ் பார்க்கவே பயமா இருக்குது. நியூஸை போட்டாலே இந்த கேட்டு விழுந்துடுச்சு, ரோட்ல இருக்கிறவங்க மேல லாரி ஏறிடுச்சு, பஸ் ஏறிடுச்சு, சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. ஃப்ளைட்டு பார்த்தா ஐயோ எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இப்ப நினைச்சா கூட எங்களுக்கு கொலை நடக்குது. என் கூட எப்படி 3 கிலோமீட்டர் தாண்டி அவ்வளவு சிக்னலை தாண்டி தைரியமா வந்துச்சுன்னே தெரியல. நான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு அனுப்ப மாட்டேன், நான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு அனுப்ப மாட்டேன். ஐயோ ஏதாவது இது தடிக்கு விழுந்துருமா, குழந்தை யாராவது ஏதாவது நாய் ஏதாவது இருக்குமான்னு. ஆமே ஸ்தோத்திரம். என் பிள்ளைய கர்த்தர் தான் இப்போ பாதுகாத்து நடத்தினார். அப்போ இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணி அனுப்புனேன்ப்பா, ஆண்டவர் வந்து வெளில வரணும், எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஸ்கூலுக்குள்ளே நானும் அம்மா வந்துடும், ஆட்டோக்கார் வந்துடுவாரு. அப்போ நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கணும்னா உபவாசம் ஜபம், விசுவாசம் முக்கியம். கண்ணில் முடி ஜபம் பண்ணி எல்லாம் கண்ணில் போய் அதில் இல்லூர்லாம் ஏசப்பா சுற்றி 5000 பேர் இருந்தாங்க. அந்த 5000 பேர்ல எத்தனுடைய பிள்ளைகள் எல்லாம் இதை விட மோசமான பிசாசால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு தெரியல. எவ்வளவு பேர் கடன்ல இருந்தாங்கன்னு தெரியல, எவ்வளவு பேர் வியாதியில இருந்தாங்கன்னு தெரியல, எவ்வளவு பேர் கொடுமையான சூழ்நிலையில இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க பிரச்சனை எல்லாம் மாறவே இல்லை. ஒருத்தனுடைய பிரச்சனை தான், ஒருத்தன் பிள்ளைதான் அந்த பிசாசு கிட்ட விடுதலையானது. ஒரே